ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மளிகை சாமான் வாங்க போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. வீடியோவோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, மளிகை சாமானை வாங்கிட்டு வந்தால் என்னங்க, சாப்பாடு தான் முக்கியம். அதுதான் அந்த சாப்பாடு ஃபுல்லு பின்னால் வந்து பேக்ரவுண்டாக போட்டிருக்கேன். கண்ணுக்கும் குளிர். அந்த சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மளிகை சாமானை வாங்குவோம் இல்லைங்களா? அதுக்குரிய டிப்ஸை காதால் கேட்கறதும் தனி சுகந்தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஒரு நிமிஷம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ரொம்பவே தேங்க்ஸுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்துட்ருக்கவங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டிப்ஸ் மட்டுங்க. இதில் நான் சிலதெல்லாம் வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. அதுவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எழுதிக்கங்க. லிஸ்ட் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஏ டு இசட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எழுதிக்கணுங்க. ஈவன் நம்மளுக்கு வந்து கிராசரிஸில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் ஒரு மாஸ்டர் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் ரெஃபர் பண்ணிக்குவேன். ஈவன் அந்த நோட்டையும் எடுத்துகிட்டு போய் அந்த பேப்பரையும் வச்சு செக் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த மாஸ்டர் லிஸ்ட்டு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட் எழுதிக்கிறது. என்ன பொருளெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற ஐட்டமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஃபைன். இல்லாத ஐட்டம் எதெல்லாம் இருக்குது, ஒரு வேளை கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த நம்ம குவான்டிட்டி எழுதிக்கலாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒருக்கா மளிகை சாமான் வாங்குறவங்களும் இருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா மளிகை சாமான் வாங்குறவங்களும் இருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா மளிகை சாமான் வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கவங்களோட அந்த பட்ஜெட்டிங் பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டுக்கிறது. நம்ம இவ்வளோ காசு வச்சுருக்கோமா, ஓகே இவ்வளோ பொருள் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த குவான்டிட்டியில் வாங்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இல்லைங்களா? தேர்ட் வந்து பட்ஜெட்டிங் போட்டுக்கிறது. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கறது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த பொருள் வந்துட்டு கம்மியான விலைக்கு கிடைக்குது, ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாம் இப்போ மாத்துறனால நம்மளுக்கு என்ன ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வருதுன்னா, ஸோ டோன்ட் ப்ரிஃபர் தட் தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட இது. ஏன்னா அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்கின்ல எதுவும் இல்லாமல் இருக்குது. சோப்பு பிராண்டு மாத்துறனால கூட நம்ம ஸ்கின்ல இஷ்யூஸ் வருது அப்படிங்கும்போது ரூ. 10 எச்சா இருந்தாலும் பரவாயில்ல. ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்லல. பட் குவாலிட்டியாக இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கோ இல்லை நம்ம இதுக்கு ஏதோ உபாதைகள் ஏற்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா, இதில் ஆஃபர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் வர பொருள் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயின் திங் அதில் நம்மளுக்கு யூஸான பொருளாக இருக்கா. சும்மா ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லா பொருள்லாம் வாங்கி சும்மா குவிக்கக்கூடாதுங்க. அதுதான் மெயினாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பயர் டேட் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், சோப்பு, மளிகை சாமான் எதாக இருந்தாலும் சரி, மெயினாக இந்த சீரகம், பருப்பு எல்லாத்துலேயுமே செக் பண்ணுங்கள். இது எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணி, இல்லையா 1 வாரம் தான் நீங்கள் இப்போ 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சுக்குன்னா நோ. அளவா அந்த 1 மந்த்துக்கு அளவா வாங்கிட்டோம், அந்த பொருள் மறுபடியும் கூட நம்ம போய் வாங்கிக்கலாம். என்ன மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்பைரி டேட் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அதிகம் தள்ளி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க. அண்ட் 6th ஒன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஈவன் நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம், ஓகே நான் அந்த இடத்துல வாங்கிட்டு வந்துட்டு கீரை அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் பார்த்திங்கன்னா வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கம்மியான விலையிலையும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விற்று முடிச்சிடணும் அப்படிங்கிறதுலேயும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வச்சாலும் அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிடையாது. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளுக்கு சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் 7th ஒன் பார்த்திங்கன்னா, குவான்டிட்டி செக் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். மைல் மார்க் வந்து மற்றவங்களாம் சொல்லையில கூட நான் நம்ப கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க நியூஸில் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரவையில் வந்துட்டு புழு இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு புழுவெல்லாம் அந்த மாதிரி வரலைங்க. குவான்டிட்டி கம்மியாக வந்துச்சுங்க. நான் 1/2 கிலோ பேக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஒரு 2, 3 எண்ணம் இருக்கும்போது எனக்கு ஒரு 2 கேஜிஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் மொத்தமாக தான் எடுத்து போடுவேன். எடுத்து டக்குனு போடும்போது ஈவன் நான் பில் பண்ணையில கூட பார்க்கல. வீட்டுக்கு வந்து எடுத்து வைக்கிறேன். 3 இது வந்து 1/2 கேஜி கரெக்டாக இருக்குது.
அண்ட் ஃபோர்த் ஒன் பார்க்குறேன் எடுத்து பாதியாக இருக்குது. என்னப்பா 1/2 கிலோன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. மைல் மார்க்கில் ஏன் இவ்வளோ தூரம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டட் மிஷின்ஸில் மூலியமாக தான் பேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெயிட் ஏன் இப்போ இவ்வளோ டீவியேஷன் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலைங்க. நான் மற்ற இதுக்கெல்லாம் ரிவ்யூ போடுவேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு நான் வந்து ரிவ்யூ எழுதணும்னு நினைக்கிறேன். அது எழுதுனா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. குவான்டிட்டி செக் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அங்கே வெயிட் வச்சு செக் பண்ணுங்கள். போட்டு பார்த்துட்டு அதே மாதிரி 8th ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு, பேஸ்ட் அந்த மாதிரி பேக்டு ஐட்டமெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? அதை ஷேக் பண்ணி பாருங்கள். இட் ஹேப்பன்ஸ் டு மீ. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பிரபல ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் அது. நாங்க போனோம். ஆனா பில் போடுற பொண்ணு, எப்பா தங்கமான பொண்ணுங்க. அது இது பண்ணிட்டு அது ஷேக் பண்ணிட்டு சொல்றாங்க, "அக்கா உள்ள வெறும் அட்டைப்பெட்டி மட்டும் தான்க்கா இருக்கு. அந்த சோப்பு குடுக்குறதுக்கு ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கு." அது பார்த்து அந்த பொண்ணு, "அக்கா இதில சோப் இல்லைங்க்கா. நீங்க வேற போய் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இது பண்ணல. என்னம்மா ஏன்னா நாங்க வேற ஒரு டென்ஷன்ல இருந்தோம். சரி கேட்டங்காட்டி, "இல்லைங்க்கா உள்ள ப்ராடக்ட்டே இல்ல." அப்படின்னாங்க. ஓ! தேங்க் காட். அப்படியுமே சில எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ அ அப்ரிஷியேட் ஹர். கண்டிப்பா இந்த இடத்துல அது எந்த ஷாப்புக்கு நான் மென்ஷன் பண்றேங்க. நாங்க டிமார்ட் போயிருந்தோம். அந்த இடத்துல தான் நடந்துச்சு. உண்மையா அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்மள டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நீங்க நான் சொல்லிக்கல இது ப்ரொமோஷனால இல்லைங்க. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேங்க. அந்த இடத்துல வந்து இதில டப்பா சரி நாங்க போய் மறுபடியும் மாத்தி எடுத்துட்டு வந்தோம். ஈவன் அவங்களும் சரி ரிப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த இதில இதா இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்க ரவையில தான் வந்து ஏமாந்துட்டோங்க. அதுவும் ரொம்பவே கஷ்டமா போச்சு. அண்ட் 9th ஒன் பார்த்தீங்கன்னா, வாங்குன ஐட்டம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. நீங்க ஆல்ரெடி லிஸ்ட் கொண்டு போயிருப்பீங்க. அப்பப்ப டிக் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா, ரேண்டமா தான் அங்கங்க ஒரு பொருள் இருக்கும். நம்ம இது பண்ணிட்டு போய் ஒவ்வொரு பொருள் எடுக்கையில டிக் பண்ணிட்டே வாங்க. வேணாங்கிற பொருள் இருந்துச்சு அப்படிங்கும்போது எடுத்து பாருங்க. இது யூஸ் பண்ணுவோமா இல்லையா? ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யோசிச்சுட்டு எடுத்து உங்களோட ப்ரைஸிங் இந்த இதுக்குள்ள பேக்குள்ள வைங்க. லிஸ்டிங் போட இது கூடயே வைங்க. வாங்கின பொருள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. அண்ட் 9th ஒன் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ரீயூசபிள் பேக் வந்து மறக்காம கொண்டு போய்க்குங்க. நெறைய ஐட்டம் ஒரு சொன்ன மாரி 3 மாசத்துக்கு வாங்குறது, 6 மாசத்துக்கு வாங்குறதுங்கும்போது தப்பில்லைங்க. வீட்ல சாக்கு பை இருக்குங்களா, அதே எடுத்துங்க. பெரிய அரிசி சாக்கு சிப்ப பை இருக்குங்களா, தாராளமா எடுத்து போட்டு போலாம். இல்ல கட்டப்பைய 4, 5 கட்டப்பை எடுத்து போட்டுக்குங்க. தப்பு கிடையாது. நம்ம போய் பிளாஸ்டிக் கவர்ல வாங்குறது நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே கேடானது தான். ஸோ, நம்ம வீட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு துணிப்பை இருந்தாலும் சரி எடுத்துட்டு போங்க. கட்டப்பை ஏதோ சணல் பை அந்த மாரி எது இருந்தாலும் சரி நம்ம சைட்லேருந்தே எடுத்துட்டு போய்க்கங்க. ஈவன் சில ஷாப்ஸ்லலாம் வாங்குனீங்கன்னா ரூ. 5 ரூ. 10 மினிமம் வந்து இப்போ ரூ. 10 ரூ. 15 தான் போடுறாங்க. அந்த மாரி துணிப்பைக்கு நம்ம அப்படி காசு குடுத்து வாங்குறதுக்கு வீட்லேருந்தே நம்ம எடுத்துட்டு போய்க்கலாங்க. அண்ட் 10th ஒன் ரெஃப்ரிஜிரேட்டிங் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பன்னீர், சீஸுங்க, ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் இந்த மில்க் மெய்ட் அது சில இதெல்லாம் வந்து மில்க் மெய்ட் வந்து உங்களுக்கு இதாவும் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடியதாவும் இருக்கும். ஸோ, இந்த ரெஃப்ரிஜிரேட்டிங் ஐட்டம், இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நீங்க வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, லாஸ்ட்டா ஈவன் நீங்க பில் போட்டு முடிச்சுட்டு கூட, போயிட்டு கடைசியா அத எடுத்து தனியா பில் பண்ணிட்டு முன்னாட வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம வீட்டுக்கு வர டிஸ்டன்ஸு டைமிங் எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா, அது உருகி போறதாகட்டும், எந்த ஒரு இதா இருக்கட்டும். ஸோ, அத மட்டும் கடைசியா வச்சு தனியா பேக் பண்ணி கையில வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. இந்த வீடியோல பார்த்த எல்லா டிப்ஸுமே யாராச்சும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நேரத்தில கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ குடுத்தேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஹைப் குடுக்க மறந்துறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட்.